ஆ, நான் கிருஷ்ணவேணி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இந்த டி ஆர்கானிக் வந்து நான் யூடியூப்ல பார்த்து தான் சர்ச் பண்ணி ஒரு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்புனத வச்சு தான் உங்கள்ட்ட பார்த்து நானு ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு ஆக்சுவலா. எனக்கு மைக்ரோ கிரீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுல பிளாங்க். எனக்கு எந்தவித ஐடியாவும் இல்ல ஆக்சுவலா. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவு ஒரு 80 to 90% நல்லா ஃபுல் கிளியர். மிச்சம் 10% நானா போட்டு பார்த்து அது வந்துச்சுன்னா எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை. பட் நல்லா இருந்துச்சு. கிளாஸ் இல்லாம இது பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். கிளாஸ் போனாதான் அந்த கிளியர்னஸ் தெரியும். எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது தெரியும் ஆக்சுவலா. நல்லா இருந்துச்சு மேம். இது உண்மைக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த கிளாஸ். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் தான் இது ஆக்சுவலி. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பட் என்னன்னா இன்னும் நான் நிறைய கத்துக்கணும் ஆக்சுவலா. நான் கமர்ஷியல் செக்ஷன் போட்டோ இருக்கணும் ஆக்சுவலா. நான் அந்த நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அந்த செக்ஷன் நானும் போடுவேன். தாராளமா வாங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது. குழந்தைங்களுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. குழந்தைங்க சரி, பெரியவங்க சரி, ஹெல்த் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது எல்லாமே வீட்ல யூஸ் பண்ணணும் தான். Thank you. So you are happy. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணுவேன். Thank you. And one more thing, இதுல நீங்களும் யார் வேணாலும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா இந்த கண்டிப்பா யூசஸ் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அது எந்த அளவுக்கு அது உங்களுக்கு கேட்சியாக இருந்தது, யார் வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சிலது வெறுமை ஜென்ரலாக யூசஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கும் நான் வந்து ரொம்ப டீப்பாக ஒன்றொன்றத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அது உங்களுக்கு கேட்சியாக இருந்தது, இல்லை புரிஞ்சுது, நாலேஜ் ஷேரிங்காக இருந்தது? ஆக்சுவலா ஈஸியா இருந்தது மேம். எப்படின்னா நாங்க சரி இந்த மைக்ரோவேவ் இது போட்டா இது கிடைக்கும், இதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியால எனக்கு இல்ல ஆக்சுவலா. இப்போ நீங்க ஒரு சொன்னீங்க, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்படி கொடுத்து பாருங்க, இது ஒரு டேஸ்டா இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க அப்படின்ட்டு. அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. சேலம்ல இருந்து பேசுறேன். லாஸ்டா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மேமோட இது டி ஆர்கானிக் இது பார்த்தேன், ஜெயஸ்ரீ மேம். அப்புறமேட்டு நிறைய ரிவ்யூஸ் அதெல்லாம் போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களோட வீடியோஸ் பார்க்குறப்ப நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சும்மா ஒரு மேலோட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் மேமோட இதில் போய் பார்க்குறப்ப தான் அது எப்படி பேஸ்ல இருந்து அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அவங்களோட இதுலேயே பேஜ்லேயே போட்டிருந்தாங்க. அப்புறம் மேமோட நம்பர் எடுத்து அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அவங்களோட கிளாஸ் செஷன் அட்டன் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% டவுட் அவங்க கிட்ட நான் நிறைய கேட்டுட்டேன். அவங்க அதுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லாமல் எல்லா விதமான இதுவுமே எனக்கு சொன்னாங்க. அதுல அதுவும் ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட்லயா 2 கன்ஃபியூஷன் இருந்துச்சு. கொக்கோலையா ஹைட்ரோபோனிக்ஸ்ல சீட்ஸ்ல இருந்த டவுட்டு, இந்த மாதிரி சீட்ஸ் போடலாம், எந்த மாதிரி பண்ணலாம், இதுல இருக்கிற ஏகப்பட்ட டவுட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அதுலயும் பேஸா குழந்தைங்களுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் கொடுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்ரோபோனிக்ஸும் அது என்ன மாதிரியான பிளேவர், அதை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தா அதை ஸ்மூத்தியா கொடுக்கலாமா, அதை சேலட்டா கொடுக்கலாமா, அதெல்லாம் இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாவே. ஏன்னா நான் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு மேம் கிட்ட கேட்கல, வீட்டுல குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தா நல்லது. அதுலயும் ஒவ்வொரு ஹைட்ரோபோனிக்ஸ் இது மைக்ரோ கிரீன்லயும் என்ன சொல்றது, ஒவ்வொரு இதுலயும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல என்ன இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான இது இருக்கு. எல்லாரும் நம்ம நினைச்ச ஃபைபர் அதுல இருக்கு நல்லது அப்படின்னுட்டு, ஆனா அதுல விட்டமின்ல இருந்து கேன்சர் ப்ரிவென்ட்ல இருந்து பிளட்டுக்கு உண்டானதுல இருந்து ஹார்ட்டுக்கு இருந்து இவ்வளோ இது இருக்கிறது எனக்கு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். கிளாஸ் அட்டன் பண்ணது ரொம்ப ஹாப்பி எனக்கு உண்மையாலுமே. தேங்க்யூ மேம். Will you recommend? கன்ஃபார்ம் மேம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன கேட்டாலும் சரி, நான் அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இது இப்போ நான் சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது அடுத்த கட்டம் கொஞ்சம் நல்லபடியாக இதாக இருந்துச்சுன்னா நான் அவங்களோட கமர்ஷியலையும் சேர்ந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல இதாக கொடுப்போம். வாங்க எல்லாரும் கிரீன் ரெவல்யூஷன் பண்ணலாம். நிறைய பேரை கொண்டு வரணும்னு தான் எனக்கும் ஆசை. என்ன அப்படி